நல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தேவஜனமே, உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட மீண்டுமாய் உங்களை நம்பிக்கையின் நேரத்திலே சந்திக்கும்படி வந்திருக்கிறேன். இந்த நாளிலே ஒரு நல்வார்த்தையோடு உங்கள் யாவரையும் சந்திக்கிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்கள். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட மோசேயை சந்திக்கும்படி ஒரு அற்புத காட்சி ஒன்று நடந்தது. அது முட்செடியிலே தோன்றின ஒரு அக்கினி. முட்செடியிலே பற்றி எரிகிற ஒரு அக்கினி இருந்த போதும் அந்த முட்செடி வெந்து போகாமல் இருந்தது. காரணம் என்ன பிரியமானவர்களே? அந்த முட்செடியிலே தோன்றினது கர்த்தராகிய தேவன். அந்த நாளிலே மோசேயை சந்திக்கும்படி முட்செடியிலே எரிகிற அக்கினியை போல ஒரு அற்புத காட்சியை கொடுத்து மோசே மோசே என்று சொல்லி அந்த முட்செடியிலிருந்து கர்த்தர் மோசேயோடு கூட பேசினார். பிரியமான தேவஜனமே, வாழ்க்கையிலே கேள்விக்குறியோடு அமர்ந்திருக்கிறீர்களா? எந்த முடிவை எடுக்க வேண்டும் என்று தெரியாமல் குழம்பி போயிருக்கிறீர்களா? குழம்பின உங்களுக்கு இந்த நல்ல நாளிலே ஒரு நம்பிக்கை உண்டாகத்தக்கதாய் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். அற்புதமாய் மோசேயை தேவன் சந்தித்தது போல இந்த நாளிலே கூட இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் ஒரு தேவ சந்திப்பு தேவையாயிருக்கிறது. கர்த்தர் உங்களை எப்படி சந்திக்க போகிறார்? எங்கே சந்திக்க போகிறார்? எந்த நேரத்தில் சந்திக்க போகிறார்? அதை ஒன்றையும் நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள். நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நேரத்திலே கர்த்தர் உங்களை சந்திக்கும்படி தம்முடைய மனுஷர்களை அனுப்புவார், தேவ தூதர்களை அனுப்புவார். உங்களுக்கு நல்ல தயவு கிடைக்க பண்ணுகிற அதிகாரிகளை உங்களுக்காக அனுப்புவார். வேலை இடத்திலே நல்ல அதிகாரிகள் கண்களிலே தயவை கர்த்தர் உண்டு பண்ணுவார். எதெல்லாம் நீங்கள் பேச வேண்டும் என்று நினைத்து பேச முடியாமல் அமர்ந்திருக்கிறீர்களோ, உங்களுக்காக, உங்கள் நீதிக்காக வழக்காடுகிற சில மனுஷர்களை கர்த்தர் உங்களுக்கு உண்டு பண்ணுவார். பிரியமானவர்களே, சோர்ந்து போகாதிருங்கள். எதிர்பாராத நேரத்துல ஒரு அற்புதமான காட்சி ஒன்று நடக்கிறது. அதை நான் சென்று பார்ப்பேன் என்று போன மோசேயோடு கர்த்தர் வெளிப்பட்டு அநேக காரியங்களை மோசேயோடு பேசினது போல இந்த நாளிலும் கூட எல்லாம் முடிந்தது என்று அமர்ந்திருக்கிற உங்களுக்கும் அற்புத காட்சியாய் கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு கூட வெளிப்படுவார். எப்படி வெளிப்படுவார் என்று நீங்கள் இந்த நாளிலே கூட இதை பார்த்து கொண்டிருக்கும் போதே கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கலாம். அல்லது நீங்கள் தூங்க செல்லும் பொழுது கர்த்தர் சொப்பனத்தில் உங்களோடு கூட பேசலாம். இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவதற்கு அந்த நாளிலே மோசேயோடு வெளிப்பட்டார். பிரியமானவர்களே, என்னோடு கூட இந்த ஜெபத்தில் இணைந்து கொள்ளுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை சந்திப்பார். அன்பின் பரலோக பிதாவே, எதெல்லாம் ஆண்டவரே கேள்விக்குறியோடு கூட அமர்ந்திருக்கிறார்களோ, இனி என் வாழ்க்கையில் என்ன முடிவெடுப்பது என்று தெரியாமல் இருக்கிறார்களோ, எந்த பாதையிலே செல்ல வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்று எந்த ஒரு அடையாளமும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற இவர்களுக்கு கர்த்தர் அற்புத காட்சியாய் தோன்ற வேண்டும். அக்கினியின் முட்செடியின் நடுவிலே அக்கினியாய் தோன்றின தெய்வம் மோசேயை அழைத்து பேசினது போல இவர்களையும் பெயர் சொல்லி அழைத்து கர்த்தர் பேச வேண்டும். ஆண்டவரே, எந்த தீர்மானம் என்று கர்த்தர் காட்டி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி என்னோடு கூட ஆண்டவரே இந்த ஜெபத்துல இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நல்வழி காட்டுங்க என்று சொல்லி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள், திகைத்து போயிராதிருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அற்புத விதத்திலே மோசேயை சந்தித்த தேவன் உங்களையும் சந்திப்பார். மீண்டுமாய் அடுத்த நம்பிக்கையின் நேரத்திலே உங்கள் யாவரையும் சந்திக்கிறேன். ஆமேன். மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே.